ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது. பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை ஆதீனத்தின் 293வது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார். வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம். வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 ராகு கேது 9 கிரகங்களையும் ஒரு வார்த்தை ஒரு வரியிலே சொல்லி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே. இந்த இடத்துல 4 முறை நல்ல நல்ல அப்படின்னு சொல்றார். கிரகங்கள் குற்றமில்லாதவை, அவை நல்லவை நல்லவை, அவை அடியார்க்கு நல்லதையே தரும், நல்லதையே செய்யும். அதனாலதான் 4 முறை நல்ல என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் திருஞான சம்பந்தர். கோளறு பதிகம் என்று 10 பாடல்களை ஈசனை நோக்கி பாடிவிட்டு மதுரைக்கு செல்வது என்று கிளம்புகின்றார். வருகிறேன் என்று ஞான சம்பந்தர் வார்த்தை கொடுத்த உடனேயே
மதுரை பதியிலே சமண முனிவர்களுக்கு மன நடுக்கம் உண்டாயிற்று. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. சமணர்களுக்கும் சைவத்திற்கும் என்ன பிரச்சனை, என்ன மிகப்பெரிய வேறுபாடு? ஆழ்ந்து பார்த்தா ஒரே ஒரு வேறுபாடு தான். உடலை வளமாக்கும் யோகம் சைவத்திலும் உண்டு, சமணத்திலும் உண்டு. மனதை வலிமையாக்கும் தியானம் சைவத்திலும் உண்டு, சமணத்திலும் உண்டு. ஞானத்தை அளிக்கின்ற நிர்விகல்ப நிலைக்கான நுட்பங்கள் சைவத்திலும் உண்டு, சமணத்திலும் உண்டு. ஆனால் உணர்வை உயர்வாக்கும், எமோஷன்ஸை எலிவேட் பண்ற சேக்ரெட் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற பக்தி உணர்வு, ஃபீலிங் கனெக்ஷன், ஸ்தோத்திர உணர்வு, பாவ சமாதி, அது ஒன்று மட்டும்தான் சமணத்திலே மிஸ்ஸிங். சமணத்தில் இல்லாத சைவத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பாகம் பக்தி, ஃபீலிங் கனெக்ஷன். இந்த பக்தி உங்களுக்குள்ள மலரலன்னா யோகம் அதிகபட்சமா உங்களை ஒரு பலசாலியா மாத்தும். இந்த பக்தி உணர்வு மலரலன்னா உங்களுக்கு வருகின்ற சக்திகள், தியானத்து மூலமா வர சக்திகள் உங்களை அகங்காரியாக மாற்றிவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசியில அந்த அகங்காரத்தால் அந்த சக்திகளும் போய் வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே நின்று விடுவீர்கள். பாவம், இந்த சமண முனிவர்களுக்கு அதுதான் நடந்தது. வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே வாழ்க்கையை கழிக்க துவங்கிவிட்டார்கள். என்னுடைய நீண்டகால கனவுகளை நிஜமாக்க இயலுமா? வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா? ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா? கல்பத்தரு. உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம். கல்பத்தரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள். 14 வருஷமாக எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சாமிக்கிட்ட இப்போ கல்பத்தரு தரிசனம்னாங்க. நாங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரு தரிசனம் போய் அட்டன் பண்ண, சாமியும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இந்த 2 ஸ்டோனும் ஃபஸ்ட்டு சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோன்னா அந்த 2 நாளில் வந்துருச்சு. திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் அந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு. என்னுடைய பேர் தேவநாத், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு மெயின் செட்பேக் என்னோடய ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் வந்து அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமிகிட்ட வச்சு, சுவாமி அதை ஹீல் பண்ணார். அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ். சுவாமிக்கு நான் அது ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது. பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகிறது. முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ஞானசம்பந்தர் வருகிறார் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே அவர்களுக்கு அடிவயிறு கலக்கியது. ஐயோ, என்ன செய்வோம், ஏது செய்வோம், நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, பயம் அவர்களை பற்றியது. ஞானசம்பந்தர் அனுபூதிவான், இவர்களோ ஏட்டுச் சுரக்காயை வைத்து வாழ்பவர்கள். இவர்களுக்கு தெரியும் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. அனுபூதிவானிடத்திலே எவ்வாறு வாழ்வது, எதிர்கொள்வது? இது காலம் காலமா இருக்கிற பிரச்சனைங்கய்யா. ஒரு அவதார புருஷர் வரும்பொழுது ஏட்டுச் சுரக்காயை வைத்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கும் எல்லா பண்டிதர்களும்
பயந்து நடுங்குவதும் அவருக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இயற்கை. பண்டிதர்கள் ஒருத்தருக்கு எதிராக குரல் கொடுக்கலன்னா தெரிஞ்சுக்கும் அவர் அவதார புருஷர் இல்லை. ஞானசம்பந்தர் வந்த போதும், புத்தர் வந்த போதும், சங்கரர் வந்த போதும், எந்த அவதார புருஷர் வரும் பொழுதும் ஏட்டுச் சுரக்காயை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் மக்கள் எதிர்ப்பதும் பயப்படுவதும், பயத்தாலே ஆர்ப்பாட்டம், போராட்டம், தீர்மானம் என்றெல்லாம் நிலைகெட்டு தரிகெட்டு மனங்கெட்டு சில செயல்களை செய்வதும் இயற்கையே. ஞானசம்பந்தர் வருகிறார் ஏற்றுக்கொண்டார், மதுரையை நோக்கி வருகிறார்னு தெரிஞ்ச உடனேயே இங்க எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளேயே ஒன்றா கூடி தீர்மானம் ஏற்றி ஆர்ப்பாட்டம், போராட்டம் தயாராயிட்டார்கள். மெதுவாக ஞானசம்பந்த பெருந்தகை மதுரை எல்லைக்குள் வந்து சேர்ந்தார். மாதரசி, மங்கையர்க்கரசியாரும், குலச்சிறை முதலியாரும் நின்று அவரை பூரண கும்பத்தோடு எல்லாவித மரியாதைகளோடு வரவேற்று, அப்பொழுது மிகவும் மலினமடைந்த நிலையிலே இருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கும் அழைத்துச் சென்று அரசன் சமணர்களின் சூழ்ச்சிக்கு விழுந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் நாட்டின் சூழ்நிலையையும் விளக்கிச் சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு அரசனுக்கு நன்மை செய்து நாட்டில் வேதநெறி தழைத்தோங்கச் செய்வோம் என்று அரசிக்கும் அமைச்சருக்கும் உறுதியளிக்க, அந்த காலகட்டத்திலேயே மிகவும் பிரபலமாக இருந்து வந்த வாகீச முனிவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வைதீக சம்பிரதாய ஞானி ஒருவரின் மடமாக இருந்த இந்த மதுரை ஆதீனத்திலே ஞானசம்பந்தரை தங்குமாறு அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்ள, ஞானசம்பந்தர் இதே ஆதீனத்தின் இதே கட்டிடத்தின் தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார். அதிலிருந்துதான் இந்த மடத்தினுடைய பிரதான வாசலாக தெற்கு வாசல் மாற்றப்பட்டது. ஞானசம்பந்தருக்கு தெற்கு வாசல் மீது மிகப்பெரிய அன்பு, பக்தி. தட்சிணாமூர்த்தியினுடைய பக்தர் என்பதனால், இவரே தட்சிணாமூர்த்தியை போல வாழ்ந்தார் என்பதனால், எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் தெற்கு வாயில் வழியாக மட்டுமே உள்ளே சென்று தரிசிப்பது திருஞான சம்பந்தரின் வழக்கம். மதுரைக்கு வந்த பொழுதும் தெற்கு வாசல் வழியாகத்தான் அவர் உள்ளே சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்திருக்கின்றார். சிதம்பரத்தில் 4 வாயில் வழியாகவும் 4வரும் வந்து தரிசித்திருக்கிறார்கள். சுந்தரர் ஒரு வாயில் வழியாக, சம்பந்தர் ஒரு வாயில் வழியாக, மாணிக்கவாசகர் ஒரு வாயில் வழியாக, திருநாவுக்கரசு பெருமான் ஒரு வாயில் வழியாக, பொன்னம்பலத்தானை, ஆடும் அம்பலத்தானை, ஆனந்த நடராஜனை தரிசித்தார்கள். அப்பொழுதும் ஞானசம்பந்தர் தெற்கு வாசல் வழியாகவே உள்ளே சென்று அம்பலத்தானை தரிசித்திருக்கின்றார். அதே போல அதே வழக்கத்தின்படி மதுரை ஆதீனத்திற்குள்ளும் தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து வீற்றிருந்தார்கள். இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும். இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும்
சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல். ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் 1 வருட இலவச ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 9742203311. ஒவ்வொரு சைவ சமய குரவர்கள் நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருந்திருக்கின்றது. மாணிக்கவாசகர் எந்த ஊருக்கு சென்றாலும் ஊருக்குள்ளே தங்க மாட்டார், ஊருக்கு வெளியில் தான் தங்குவார். திருவண்ணாமலையிலும் ஊருக்கு வெளியிலே தங்கிதான் ஈசனை தரிசித்தார், திருவம்பாவை எழுதுகின்றார். அதே போல திருஞான சம்பந்த பெருமான் எந்த ஊருக்கு சென்றாலும் தெற்கு வாயில் வழியாகத்தான் உள்ளே சென்று ஈசனை தரிசிப்பது வழக்கம். திருநாவுக்கரசு பெருமான் எங்கே சென்றாலும் உடலால் உழைத்து உழவார பணி செய்து ஆலயத்தை சுத்தம் செய்த பிறகுதான் தரிசிப்பது வழக்கம். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் சமயக்குறவர்களுக்கும் ஒரு பழக்கம். இவர்கள் நால்வருடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய சக்தி மிக அற்புதமாக வெளிப்பட்டிருக்கின்றது. சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டான், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆண்டான், திருநாவுக்கரசருக்கு சூலை கொடுத்து ஆண்டான், மாணிக்கவாசகருக்கு கோலை எடுத்து ஆண்டான். ஞான சம்பந்தருக்கு ஞான பாலை கொடுத்து, திருநாவுக்கரசருக்கு வயிற்றிலே சூலை நோயை கொடுத்து, சுந்தரருக்கு நீ எனது அடிமை என்கின்ற ஓலையை கொடுத்து, மாணிக்கவாசகருக்கு நரியலாம் பரியாக்கி ஓட்டும் கோலை எடுத்து ஆண்டான் பரமன். ஞான சம்பந்தர் தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து அமர்ந்திருக்கின்றார். உள்ளே வந்து அமர்ந்ததுமே வெளியிலே பிரச்சனை துவங்கிவிட்டது. அமர்ந்த உடனேயே பிரச்சனை வெளியிலே துவங்கிவிட்டது. இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மையிலே இந்த பாமரர்கள் தவிக்க துவங்கினார்கள். அரசனிடம் ஓடோடி சென்று, அரசே, நம்முடைய நாட்டின் விதியான கண்டுமுட்டு கேட்டுமுட்டை மீறி நீங்கள் எவ்வாறு ஞான சம்பந்தரை அனுமதிக்கலாம்? கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்றால் திருநீறு வைத்திருக்கும் ஒருவரை கண்டாலே 3 நாட்களுக்கு தீட்டு, உணவருந்த கூடாது, உறக்கம் கொள்ளக்கூடாது. சமண மந்திரத்தை 3 நாட்கள் ஜெபித்துதான் அந்த தீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். கேட்டுமுட்டு என்றால் யாராவது ஒருவேளை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து தவறி கேட்டுவிட்டால் கூட கேட்டுமுட்டு, அதுவும் தீட்டு. 3 நாட்கள் தொடர்ந்து சமண மந்திரத்தை உச்சரித்துத்தான் அந்த தீட்டிலிருந்து வெளிவர வேண்டும். இது பாண்டிய நாட்டின் அரச விதியாகவே இருந்தது. அமணர்கள் ஓடிச் சென்றார்கள் அரசனிடம். அரசே, கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்றும் விதிகளை வைத்திருந்த நமது நாட்டிலே ஞான சம்பந்தன் என்கின்ற ஒரு சிறுவனை எவ்வாறு அனுமதித்தீர்கள்? இது தவறல்லவா? அவன் ஒரு சந்நியாசியா? முடிவைத்திருக்கின்றானே, இது தவறாயிற்றே, இது சரியல்லவே. அரசன் அமணர்களை நோக்கி கேட்டான். சரி, அப்படியானால் நீங்களாவது என் கூனை சரியாக்குங்கள்.
அதற்கு இயலாத இந்த அமணர்கள் தத்துவம் என்கின்ற பெயராலே பித்தத்தை எல்லாம் கலந்து தத்து பித்தென்று பேசி அரசனின் கவனத்தை திசை திருப்புவதில் தான் இருந்தார்களே தவிர இவர்களால் கூனை நிமிர்த்தவும் முடியவில்லை, நிமிர்த்த முடியாது என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. அதை தவிர்த்து தத்துவங்கள் இல்லையா, பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் பேசினார்கள். உலகமே நிலையில்லாதது, உடலே நிலையில்லாதது, நிமிர்த்தி வைத்தால் மட்டும் என்ன, இறந்துதானே போகப் போகிறீர்கள், இதை ஏன் நிமிர்த்துவானேன். நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையிலேயே இவர்கள் அரசனுக்கு ஞானம் வருவதற்காக இந்த தத்துவங்களை சொன்னார்களே, ஆனால் அது தவறில்லை. ஆனால் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இந்த தத்துவங்களை பேசுகிறார்கள். தத்துவங்கள் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளத்தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமே தவிர தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளப்படக்கூடாது. இயலாமையை மறைப்பதற்காக சொல்லுகின்ற தத்துவங்கள் சரியானவை அல்ல. தத்துவங்களை தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக உபயோகிப்பது சரியும் அல்ல. இதைத்தான் இந்த அமணர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் மெதுவாக கூன்பாண்டியனுக்கும் இந்த அமணர்களுடைய வெற்று வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை குறைய துவங்கியது. ஆனா சோசியல் பிரஷர், சமூக அழுத்தம், சூழ்நிலை, கூன்பாண்டியன் சொல்லுகின்றான், இப்பொழுது என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள், சொல்லுங்கள் செய்வோம். இந்த அமணர்கள் மடத்தை எல்லாம் சுற்றி சூழ்ந்து கொண்டு என்னென்னவோ மந்திரங்களை முணுமுணுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஞான சம்பந்தரை அசைக்க முடியவில்லை, அசைக்க முடியாது. நித்யானந்த தியான பீடம் உங்களை வரவேற்கிறது. இந்தியாவின் ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்கக்ஷேத்திரம் 1008 லிங்கங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம். அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப ரூப தரிசனம். இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம். ஸ்ரீ ஆனந்த கணபதி, வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர், அஷ்டலிங்கங்கள், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகளின் ஸ்தல விருட்சங்கள், கல்ப விருட்சமான விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம். 1008 லிங்க கஷேத்திரம், பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீக ஸ்தலம். பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் பிரதிமாதம் பௌர்ணமி திருவிழா. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம். மாதந்தோறும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம், தியானம், தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் சக்தி ஸ்தலம். இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200000331 மற்றும் 7200003322. திடீரென்று இந்த ஈனர்களுக்கு ஒரு தீய எண்ணம் வந்தது. மடத்தை தீ வைத்து விட்டால் ஞானசம்பந்தர் பயந்து ஓடிவிடுவார். அவருக்கு என்ன சொத்தா இல்லை, சுகமா இல்லை, சோழ நாட்டிலே மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர், அதிகம் அளவுக்கு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இங்கே இருக்க மாட்டார், தீ வைத்தால் ஓடிவிடுவார் என்கின்ற தீய எண்ணத்தை வைத்தார்கள். அரசனும் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்று தலையாட்டினான். இந்த தீயவர்கள் மடத்திற்கு நடு இரவிலே தீயும் இட்டார்கள். பற்றி எரிகிறது பந்தல் கட்டு. என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இந்த கட்டிடத்திற்கு பின்னால் காலியாக இருக்கின்ற இடத்தில்தான் அந்த கொட்டகை இருந்தது. அங்குதான் தீ வைக்கப்பட்டது. அதனால்தான் இன்னமும் அந்த நிலத்திலே எந்த கட்டிடத்தையும் யாராலும் உருவாக்க முடியவில்லை. வெற்று நிலமாகவே அது இருக்கின்றது. அந்த தீமையை நாம் விலக்கி அங்கு கட்டிடங்கள் உருவாக செய்வோம். சம்பந்த பெருந்தகையார் அமர்ந்திருக்கின்றார். வந்து சொல்லுகின்றார்கள் நடு இரவிலே, ஐயனே, அமணர்கள் மடத்திற்கு தீ வைத்து விட்டார்கள், எல்லாம் பற்றி எரிகிறது என்று.
தீயை உற்று நோக்கிய சம்பந்தப் பெருமான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகாவே என்று அந்த நெருப்பிற்கு அக்கினிக்கு கட்டளையிட்டார். அக்கினி வடிவான ஈசனின் அருமை மைந்தன் ஞானசம்பந்தன் வார்த்தையை கேட்டு அக்கினி நேரடியாக ஆதீனத்திலிருந்து புறப்பட்டு சென்று அரண்மனையிலே இருந்த மன்னனை பற்றியது. அருமையான வார்த்தை சொல்றார், பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகாவே. பாண்டியனை கொல்வது ஞானசம்பந்தரின் நோக்கம் அல்ல. பாண்டியனுக்கு உண்மையை உணர்த்தி நாட்டிலே சைவத்தை பெருகச் செய்வதுதான் அவருடைய நோக்கம். மிகவும் பொறுமையோடு மிகவும் அமைதியோடு பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகாவே, மெதுவாக சென்று பாண்டியனை நீ பற்றுவாயாக என்று சொன்னார். அன்று இரவே பாண்டியனுக்கு உயிரையே எடுக்கும் ஜுரம் பற்றியது. சாதாரண ஜுரம் அல்ல, உயிரையே எடுக்கக்கூடிய ஜுரம். என்னவெல்லாமோ மருந்து கொடுத்து பார்த்தார்கள். ஏனென்றால் பாண்டிய நாடு சித்த வைத்தியத்தின் பிறப்பிடம். அன்னை மீனாட்சி தான் சித்த வைத்தியத்தின் ஆதித்தாய். தெளிவா தெரிஞ்சுக்குங்க, மீனாட்சி தான் சித்த வைத்தியத்தினுடைய ஆதித்தாய். சித்த வைத்தியத்தின் மூலம் அன்னை மீனாட்சி. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 9742203311 www.nityananda.org.